நான் உங்கள் ஆர்கே. வெல்கம் டு ஆர்கே ட்ராவல் லாக். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா எடப்பாடிக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. எடப்பாடினோடனே நீங்கள் சேலம் நம்ம எடப்பாடி நினச்சிக்காதீங்க. பச்சைமலை ஊராட்சி இருக்கிற ஒரு எடப்பாடி கிராமம், அந்த ஊருக்கு தான் மக்கள் இப்போ போகிறோம். மலைகளுக்கு நடுவில், சுற்றிலும் மலைக்கு நடுவில் ஒரு கிராமம், நல்ல அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். யாருக்கெல்லாம் பச்சைமலை ஊராட்சியில் இருக்கிற எடப்பாடி தெரியுன்னு சொல்கிறீங்களோ எல்லாரும் ஒரு கமெண்டை பண்ணிடுங்க. நான் உங்கள் ஆர்கே ட்ராவல் லாக் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க, அப்படியே கமெண்டையும் லைக்கையும் அள்ளி விட்டுருங்க. வாங்க வீடியோ. இங்கோலிலேருந்து நம்ம வளச்சக்கல்பட்டி போகணும். வளச்சக்கல்பட்டி வழியாக தான் நம்ம அந்த மலைக்கு ஏறணும், பழத்தங்கரைக்கு. எங்கே வழி கரெக்டாக இந்த 4 ரோடு வந்தாலே இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த டிராஃபிக்கில் மாட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் நிறையா வாட்டி அனுபவிச்சிருக்கேன் இந்த டிராஃபிக்கை. நம்ம தம்மம்பட்டி ரூட்டில் வளையணும், அந்த வழியாக தான் வளச்சக்கல்பட்டி போகணும். போகிற இடம் நல்லா இயற்கையாக தான் இருக்கும், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நாங்களும் இப்போ போனதில் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம 2 பேருமே நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிருக்கேன். போனதுனால தான் உங்களுக்கு சரி அதை எடுத்து காமிப்போன்னு தான் நான் திரும்ப உங்களுக்காக போகிறேன். அந்த இடத்துக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ போனது கிடையாது. இப்போ எனக்கு இப்போ புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம 2 பேரும் புது எக்ஸ்பீரியன்ஸாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நம்ம வளச்சக்கல்பட்டி ரோடு பிரிய போகிறோங்க. வளைசைக்கல்பட்டி. யாரெல்லாம் வளைசைக்கல்பட்டியில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ ஒரு கமெண்டை போடுங்க. உங்கள் வளச்சக்கல்பட்டியை போட்டு தான் இங்கே வளச்சக்கல்பட்டி வழியாக தான் நாங்கள் இப்போ போகிறோம். இந்த ரோடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க, வளச்சக்கல்பட்டி ரோடு. ஆற்று நீங்களே பாருங்கள், இந்த வட்டாரம்லாம் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் இயற்கையாகவே இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த மலைக்கு தான் போக போகிறோம். நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு ரோட்டில் தான் இப்போ பயணம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். வளச்சக்கல்பட்டிக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு. 4 கிலோமீட்டர் தான் போகிறோம். வளச்சக்கல்பட்டி ஏரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேலம் மாவட்டத்தில் 2வது பெரிய ஏரி வளச்சக்கல்பட்டி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வளச்சக்கல்பட்டி ஏரியை கூட நீங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுங்க. ஏன்னா நானாக அந்த ஏரியில் ஒரு டைம் மீன் கூட பிடிச்சிருக்கேன், வளச்சக்கல்பட்டி ஏரியில். நல்லா இருக்குங்க போகிற ரோடு சுற்றி பார்க்கறதுக்கு. நல்லா தென்னை மரம், தென்னந்தோப்பு பார்க்கறது சூப்பராக இருக்குங்க. வளச்சக்கல்பட்டி நீங்களே பாருங்க, சரியான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடங்க. சுற்றிலும் தோப்பு தாங்க, தென்னந்தோப்பு. சுற்றிலும் தென்னந்தோப்பு, பாக்கு தோப்பு தாங்க இந்த சைடு. வளச்சக்கல்பட்டி வந்தாலே பாக்கு தோப்பு தான் மெயின், நம்பர் 1. ஏன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பாக்கு தோப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்களே பாருங்கள்,
நடுவில் போகிறதுக்கே நல்ல ஒரு கூலிங்காக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சும்மா ஒரு 200 பெட்ரோல் அடிச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சைடு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு அருமையான ஒரு இடம்னு கூட நான் சொல்லுவேன். வளச்சக்கல்பட்டி ஏரிக்கு போயிருக்கோம், தெரியும். இந்த ரூட் வழியாக போனவங்களுக்கு தெரியும். மாங்காய்லாம் சைடில் மாங்காய்லாம் கொத்து நிறையா இருக்குது. மாங்காய் திங்கிறதுக்கே இருக்குல்ல. நம்ம வளச்சக்கல்பட்டி வந்துட்டாச்சு. இதுதான் வளச்சக்கல்பட்டி ஊர். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டு. இங்கே அங்கேருந்து இங்கே வந்ததுக்குள்ள ஒரு கூலிங்காக ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு ரோடு, பைக்கில் போகிறதுக்கு நல்ல ஒரு ஃபேஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு நிறைவா அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கு. இப்படி இடம் இருக்குங்க. வளச்சக்கல்பட்டி வந்துட்டோங்க. பாருங்க எப்படி அழகாக இருக்கா அந்த வீடு. நான் பார்த்ததில் இந்த இடம் வந்து நம்ம லெஃப்ட்டில் போனோம். ரைட்டில் போனால் நம்ம வளச்சக்கல்பட்டி ஏரிக்கு போகிற வழி. நான் உங்களுக்கு இங்கே போயிட்டு மேலே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதை காமிக்கிறேன். வளச்சக்கல்பட்டி ஏரி உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அது உங்களுக்கு தனி ஒரு வீடியோவாக வரும். இங்கே தடம் தாங்க, சுற்றிலும் தோப்பு, பார்க்க தோப்பு, புது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சிடும். லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இந்த இடம் வந்து ஒரு மாதிரி புதுசாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்கு. இடத்த பாருங்க, உங்களுக்கே தெரியும். நேரம் தில்லு எடுத்து சொருகிருப்பான். வளைவு கூட தெரியலங்க, அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, சுற்றிலும் மரம், இயற்கை பயங்கரமா இருக்கு. நம்ம கரெக்டாக வளச்சக்கல்பட்டி ஊருக்கு தாங்க வந்துடலாம். தாங்க வளச்சக்கல்பட்டி ஊர். அவ்வளோங்க, கடலாம் இருக்குங்க ஊருக்குள்ளே. போகும்போது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறோம். இதுக்கு இருந்தாண்ட ரோடு ரொம்ப குறுகலாக போகுதுங்க. ஊர் வரைக்கும் ரோடு நல்லா வந்துச்சு. இதுக்கு இருந்தாண்ட ரோடு ரொம்ப குறுகலாக போகுதுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஆஃப் ரோடிங். இதுக்கு இருந்தாண்ட கொஞ்சம் ஆஃப் ரோடிங் தாங்க போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. நான் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஆஃப் ரோடிங் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குங்க. நம்ம வந்துட்டோம், மலை ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் தூரம் தாங்க ஆஃப் ரோடிங்க. தார் ரோடு வந்துருச்சுங்க உடனே. பரவாயில்லையே. எடப்பாடியா பார்த்துங்க, வனப்பகுதி. ஒரு நல்ல ஒரு ரோடுன்னே சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன எதாவது பேசுறியா? பாருங்க இந்த இடம், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு, மலை ஏறத்துக்கான ஸ்டார்டிங்கு. இது உங்களுக்கு திரும்ப நான் காட்டுறேன்.
சுற்றிலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மூங்கில் தோப்பு, சுற்றிலும் மலை. உங்களுக்கு இப்போ நான் மேலே மலை ஏறும்போது காட்டுறேன் இருங்க. கைஸ் மலை ஏற போகிறோம். அவங்க மலை ஏறுறதை காமிக்கிறேன் பாருங்க. செம்மையாக இருக்குங்க. ஆனால் சுற்றிலுமே ஏது இல்லை, நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இது வந்து எப்படி சொன்னால் பச்சை மலையோட ஒரு தொடர்ச்சி மலை தான். இந்த சைடு பச்சை மலை தான் வச்சுக்கோங்க. பச்சை மலைக்கு தொடர்ச்சி தான் வச்சுக்கோங்க. இது பச்சை மலை தான். இது பச்சை மலைக்கு இந்தாண்ட இருக்கிற ஒரு ஊர், 3 ஊர் இருக்கு. வாழைத்தாங்கரை, ஒரு 3 ஊர் இருக்குங்க. வாழைத்தாங்கரை, எடப்பாடி, கட்டக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஊர் இருக்கு. எடப்பாடி சேலம் எடப்பாடி இல்ல, அதான் எடப்பாடி சேலம் எடப்பாடி நினைக்கிறீங்க. இதுவும் சேலத்தில் இருக்கிற இன்னொரு எடப்பாடி. இங்கே நம்ம பச்சைமலை தொடர்ச்சியில் இருக்கிற ஒரு எடப்பாடி. நான் வாங்க காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குங்க. மலையே உங்களுக்கு நல்ல ஒரு ஏத்தமாக இருக்குங்க. பைக்கர்ஸ்க்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நல்ல ஒரு ஏத்தம், இந்தமாரி அட்வென்ச்சராக இருக்கும். இந்தமாரி வந்து யார் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு ட்ரை பண்ணி போடுறோம். மேலே போயிட்டு உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறாங்க. செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட். வேணா பாருங்க. உங்களுக்கு மேலே போயிட்டு நான் வியூ பாயிண்ட் எடுத்து காட்டுறேன். சரிங்க, அது இங்கேருந்து சொல்லுவார் ஆங்கில சைடு ஆங்கில காட்ட நல்லா இருக்குங்க. இருக்கிற ஒவ்வொரு பெண்டுமே கொஞ்சம், ஆனால் சின்ன ரோடு தாங்க, வளைவு. ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கு இந்த வளைவு ஒவ்வொன்றும். மேலேயே மக்கள் இருக்காங்கல்ல, மக்களோட அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ நம்ம பார்ப்போம். அவங்க எப்படிலாம் வாழ்கிறாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு காட்டுறாருங்க. வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்க. இந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்தோம். இப்போ இது வழியாக தான் ஏறணும் போகணும். வியூ மட்டும் பாருங்கள். இங்கே இருக்கேன் இந்த வியூ பாருங்கள். இதுதான் நம்ம இப்போ வந்த தடம். கீழே பாருங்கள். இதுதான் நம்ம எப்படி சொல்கிறது, வளைச்சக்கல்பட்டி. இந்த வியூ மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. நானும் நீ வந்திருக்கேன் புதுசாக. நானும் இது 2வது டைம் வந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்கேன், 2வது டைம் வந்திருக்கேன். நம்ம கூட தில்லு நம்ம கூட வந்திருக்காரு. இப்போ நம்ம போகிறோம். இப்போ நம்ம மேலே ஏறுறோம் பாருங்கள். நம்ம இப்போ ஒருத்தர் கூட நம்ம தாண்டி கிராஸ் ஆகி போகிறாருங்க. அவர் இப்போ மேலே ஊருக்கு தான் அங்கே போகிறாருன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் தான் இங்கே வந்து இப்போ புதுசாக வந்திருக்கேன். ஆல்ரெடி இந்த பையன் வந்துருக்கிறான். இப்போ நான் தான் இப்போ புதுசாக வந்தனால இது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கீழே இருக்கும்போது நம்ம செடி கொடியெல்லாம் கீழே இருக்கும்போது நார்மலாக அந்த வானத்தை பாருங்கள். அந்த உங்களுக்கு அந்த வானம் அந்த வானம் கலர் தெரியுதாங்க, செம்மையாக இருக்குங்க. அந்த கிளைமேட்டுக்கு அந்த வானம் எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதாங்க. மேலே நம்ம ஏற எலக்ட்ரிசிட்டி இது வழியாக தான் நமக்கு வருது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த மேல் ஊருக்கு கரண்டே நம்ம பாருங்கள் இந்த வழியாக தான் ஏறுது. இது வழியாக தான் மேலே ஏறி இந்த சைடு போகுது. வாங்க அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து இப்போ கிளம்பியாச்சு. உங்களுக்கு கரண்ட்டு பாருங்கள் எங்கே இருந்து வருதுன்னு. இது மேலே தான், இது இந்த வழியாக கீழே இருந்து இது மேலே தான் இது வழியாக ஏறுது. தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அடியில் தான் நம்ம இது வழியாக தான் கரண்ட்டு இப்போ மேலே ஏறி போகுது. மேலே இருக்க ஊருக்கே இதுதாங்க கரண்ட்டு, மெயின் கரண்ட்டு. இப்போ நம்ம அந்த வழியாக இப்போ நம்ம இந்த வழியாக போய் மேலே ஏறப்போம். இந்த வியூ பாருங்க. இங்க பாருங்க, நமக்கு இங்க கொஞ்சம் ஆஃப் ரோடு இங்க வருது. கீர் போடுறா, ஒன்றா கீர் போடுறா, ஒன்றா கீரே போகணுமா? ஏத்தம் நான் சரியான ஏத்தங்க. ஆஃப் ரோடிங்காக இருந்தாலும் அது சரியான ஏத்தங்க. அந்த இடம்லாம் பார்த்து தான் வரணும்.
வெங்காயத்தில் கூட மரம் ரொம்ப மேடாக பரவாயில்லடா. இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்கம்மா. அங்கங்கே அந்த வளைவுக்கு மட்டும் இங்கே மேலே வர வர ஆஃப் ரோடிங் தாங்க அதிகமாக இருக்குது. பாருங்க அந்த வளைவில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கல்லுக்கல்லாக இருக்குங்க. அது ஏன் அப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரில. அங்கங்கே வளைவில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கல்லுக்கல்லாக இருக்குது. எல்லாம் வளையிலையும் கொஞ்சம் ரோடு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த ரோடு இன்னும் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இருக்கிற அந்த குறை ரோட்டையும் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் கொல்லிமலை போயிருந்தீங்கன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு இங்கே கிடைக்குங்க. ஒரு நல்ல ஒரு அனுபவம்னே சொல்லலாம். ஒரு கொல்லிமலை ரோட்டில் போகிற ஒரு ஃபீல் தான் இங்கே கிடைக்குது நமக்கு. ஊருக்கு பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. காட்டுறேன் வாங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் உண்மையில கொல்லிமலை நீங்கள் எப்படி சொல்லுங்கள், தம்மப்பட்டி வழியாக போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அனுபவப்படுறீங்க. அந்த ரோடு மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மேலே வந்துட்டாங்க. அடுத்த வீடியோ நான் காட்டுறேன். வாங்க இந்த ஊருக்கு பக்கமாக வந்துட்டா நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.